Hi friends, welcome to Mann vaasam channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழத்தை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோங்க. நல்லா சுவையாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலே எப்படி ஒரு அல்வா ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ பலாசோளம் எடுத்து வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமான இனிப்பு தான். உங்களுக்கு ரொம்ப இனிப்பான சுவையாக இருந்ததுன்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு. மேலே இருக்கிற நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மெயினாக அரைக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இதுவே பலாப்பழத்தை கொஞ்சம் அவிச்சிட்டு கூட நம்ம அரைக்கலாங்க. இட்லி கொத்து மேலே வச்சுட்டு நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு வந்து நான் 25 கிராம் சேர்க்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா இன்னும் சுவை நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. இதில் பிஸ்தா பருப்பும் சேர்க்கலாங்க. பிஸ்தா சேர்க்கலாம், அக்ரூட் பருப்பு இருந்தால் கூட சேர்க்கலாங்க. சூப்பராக இருக்கும் அல்வா. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சீசன் பார்த்திங்கன்னா பலாப்பழ சீசன் தான். ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குதுங்க. நம்ம கிடைக்கும்போது எந்தெந்த பொருள் செஞ்சு சாப்பிட்லாமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாங்க. பலாப்பழம் குளுமை உள்ளவங்க ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுங்க. கம்மியாக எடுத்து சாப்பிட்ணும். ஏன்னா ஹீட்டுன்றதுனால இழுக்க ஆரம்பிக்கும். அதனால் கம்மியாக எடுத்து சாப்பிடுங்க. பலாப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. நம்ம போடும்போது ஒரு கலரில் இருக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் இருக்கும். அந்த டைமில் நமக்கு தெரியும் பலாப்பழம் நல்லா வெந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. இந்த பலாசோளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பான சுளைன்றதுனால நான் 100 கிராம் சேர்க்குறேங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியான பலாசோலையாக இருந்ததுன்னா 150 கிராம் சேர்த்துக்குங்க. 1/2 கிலோவுக்கு 150 கிராம் கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிக்கினே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். நம்ம அல்வா கிண்டி இறக்குற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. நல்லா வேகணுங்க. அதனால தான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்கன்னு சொல்லிவிட்டு. ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கலர் பாருங்கள், நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. நல்லா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்திருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வாவும் கூடங்க. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அல்வா இது, பலாப்பழ அல்வா. அல்வா பிடிக்காதவங்க கூட இந்த அல்வா சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் டவா இல்லைன்னா அடிகனமான ஒரு வானலை ஒடிச்சு கிளறுங்க. அல்வா எந்த இதுவாக கிளறினாலும் அடிகனமானது வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளறும்போது அடியும் பிடிக்காது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நமக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தனியாக திரண்டு வருங்க. உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வரும். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. இவ்வளோ அளவுலாம் கிடையாது. இப்போ இதுவே 2 டேபிள் ஸ்பூனே போதுன்னா நீங்கள் விட்டுடலாம். இன்னும் கூடுதலாக நெய் பிடிக்கின்றவங்க இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். நான் கூடுதலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நெய். நம்ம நெய் சேர்க்க சேர்க்க தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அல்வா வானலை விட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம சர்க்கரை போடும்போது இலவாக இருந்தது. இப்போ பாருங்கள் இறுகி வருது இல்லைங்களா. அல்வா பதமும் வருது. உங்களுக்கு கலரும் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த முந்திரி அதில் சேர்த்துடலாங்க. முந்திரி இப்போ நீங்கள் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கிளறி விட்டுக்கினே இருங்க. அடி பிடிக்காது, இருந்தாலும் கிளறி விட்டுனே இருந்தால் தான் உங்களுக்கு பதம் தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வானலை விட்டு எட்ட வரும்போது நம்ம அல்வா பதம் வந்துடுதுன்னு அர்த்தங்க. கொஞ்சம் வருது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கிறேங்க. நான் நெய் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா திரண்டு வருது. வானல்லே ஒட்டலை பாருங்கள். நீங்கள் இந்த அல்வா வச்சே நீங்கள் சப்பாத்தி மாவில் பூர்ணம் மாதிரி வச்சு போலி செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி சப்பாத்தி உருட்டும் போது நடுவில் வச்சு போலி மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனுடைய சுவையும் பலாப்பழ போலி இதில் வச்சே செய்யலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஓரத்தில் நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுதான் நமக்கு பதம். நம்ம ஊற்றுற நெய்யெலாம் ஓரத்தில் பிரிஞ்சு வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.